இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லும்? லூசுன்னு சொல்லும். என்ன சொல்லும்? லூசு. ஆமா, இது அல்லேலியா கூட்டம். இது என்ன நேரம் பார்த்தாலும் பரலோகம் பரலோகம் பேசிக்கிட்டே இருக்குது. இந்த உலகம் தாங்க எனக்கு பரலோகம். உன்னை பார்த்தா, உன் ஜெபத்தை பார்த்தா லூசு ஜெபிக்கிற மாதிரி இருக்கும். உன் ஆராதனையை பார்த்தா லூசு பண்ற மாதிரி இருக்கும். நீ ஊழியத்துக்கு நடந்து போகிற பார்த்தா உன்னை பார்த்தா எப்படி இருக்கும்? லூசு மாதிரி தான் இருக்கும். எதை செஞ்சா இது என்னப்பா லூசு மாதிரி செஞ்சுட்டு இருக்குது? இது லூசு மாதிரி தாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி லூசா இருக்கிறது தான் ஒரு நாள் லேசா மேல போயிடும். இப்படி லூசு மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது லேசா மேல போயிடும். இது ரொம்ப டைட்டா இருக்குது பாரு, டைட்டாவே உட்காந்துட்டு இருக்கும். இந்த உலகத்தின் பார்வைக்கு நீ லூசா இருப்பது நல்லது. அப்ப லூசா இருந்தாலும் அவர் வந்தோன்னு தப்புல போயிட முடியும். நீ ரொம்ப டைட்டா இருந்தா எப்படி போவ? நான் பேச மாட்டேன், ரொம்ப டைட்டு. நான் அவன் மூச்சல் முகலைக்கு முழிக்க மாட்டேன், ரொம்ப டைட்டு. நான் இல்ல இல்ல நான் செத்தாலும் அந்த முகத்தை நீ சாவ மாட்டேன், நீ பார்க்க போறதும் கிடையாது. நீ செத்ததுக்கு அப்புறம் எங்க முகத்தை பார்க்க போற? ஆமே, இது ரொம்ப டைட்டு. இது எப்பவுமே டைட்டு தான். நான் சொல்றேன், நீ அவங்க தலை மேல அக்கினியை போடணும்னா அது பேசாட்ட கூட பரவாயில்ல, நான் பேசிட்டு போய்கிட்டே இருப்பேன். எந்த நேரமும் கோபம் 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 கோபம், டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், எரிச்சல் எரிச்சல். என்னத்தை கொண்டு போற? என்னத்தை கொண்டு போற? நோ ப்ராப்ளம், டேக் இட் ஈஸி. இதுதான் பாலிசி, இதுதான் இயேசுவோட பாலிசி. அவர் எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா வச்சுக்கிட்டாரு. நீ தான் பெருசா பெருசா தூக்கி தலைமையில வச்சிருக்கீங்க. அதெல்லாம் தூக்கி தூர போட்டு போய் என்ன பிரதர் அது போங்க பாத்துக்கலாம். அது யாரு ஒருத்தன் எல்லாத்தையும் அசால்ட்டா நினைச்சிட்டு போறானோ அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அசால்ட்டாக கடந்து போக முடியும். ஏன் மன அழுத்தம்? ஏன் மன அழுத்தம்? சிலர் மூஞ்சில சிரிப்பே வர மாட்டேங்குது. எப்படி பேசலாம் சிரிப்பு. ஏன்? இது எப்படி இருக்குது தெரியுமா? டைட்டாவே இருக்குது. தேவ சமூகத்துல கல்லா இருக்காது, சதையா இருக்கு.